பாகிஸ்தானை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க இந்த ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங் இந்த ரீலை மறக்காம ஸ்கிப் பண்ணுங்க. ரொம்ப மன வருத்தம் வரும் உங்களுக்கு. தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவிலேயே ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பவரை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா பல பேர் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, பாகிஸ்தான் நம்மள மிஞ்சிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்ல நடக்க இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையில நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. அமெரிக்காவுடைய ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியே சொன்னது, அசீம் முனீர் இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு ஈரானோட அமைச்சர்களை உள்ள கொண்டு வந்து இங்க போட்டு தள்ளுறதுக்கான பிளானை வச்சிருந்தாங்க அப்படின்னு. ரெண்டாவது, சைனா இவங்களை கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கி நீ வெளியே வளைகுடா நாடுகளில் மத்தியஸ்தம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல ஆப்கானிஸ்தான் கூட காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரையும் இறுக்கி பிடிச்சி இனிமே நீ ஆப்கானிஸ்தானை தாக்க கூடாதுன்ற அந்த நெருக்கடி சைனா கொடுக்குது. இதனால் வரை ஃப்ரீயா பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த யுஏஇ இந்த வருடம் நீ கொடுக்க வேண்டிய கடனை ஒரு நாள் மிஸ் ஆகக்கூடாது, $3.5 பில்லியன் பணத்தை நீ உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதிகள் இவங்க மேல கடும் கோபத்துல இருக்காங்க. ராணுவ கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு நீ ராணுவத்தை அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது 400 இருந்து 450 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் பாதி இடங்கள்ல இல்லாம கழுதையை வச்சு வண்டி ஓட்டக்கூடிய நிலைமையில பாகிஸ்தான் இருக்குது. எக்கனாமி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்குது. தன்னுடைய அளவு உயரத்தை மீறி இந்திய வெறுப்புல ஆடின பாகிஸ்தான் நிலைமை என்ன அப்படின்றது ஜஸ்ட் இப்ப 2 monthsல நம்ம பார்த்தோம்.